தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். மண் உரிமை போரினிலே மண் உரிமை போரிலே மாண்டு போன தியாகிகளுக்கு மாண்டு போன தியாகிகளுக்கு சாதி ஒழிப்பு களத்தினிலே சாதி ஒழிப்பு களத்திலே சாவு கண்ட போராளிகளுக்கு சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் ஏற்று சட்டம் ஏற்று சாதி ஆணவ படுகொலைகளை சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்திட 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 சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் ஏற்று சட்டம் ஏற்று. தமிழக அரசே ஒன்றிய அரசே தமிழக அரசே ஒன்றிய அரசே சாதி ஆணவ படுகொலைகளை சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்திட சட்டம் இயற்று தடுத்து நிறுத்திட சட்டம் ஏற்று. கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். ஆண்ட பெரும்பறை என்ற பெயரால் ஆண்ட பரம்பரை என்ற பெயரால் ஆணவத்தை சாதி திமிரை ஆணவத்தை சாதி திமிரை பரப்புரை செய்யும் சாதி சங்கங்களை பரப்புரை செய்யும் சாதி சங்கங்களை கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். தமிழக அரசே ஒன்றிய அரசே தமிழக அரசே ஒன்றிய அரசே கட்டுப்படுத்து 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 கட்டுப்படுத்து. வெறுப்பு பேச்சை விதைத்து வருகிற வெறுப்பு பேச்சை விதைத்து வருகிற RSS பாஜக RSS பாஜக சங்பரிவார கும்பலை சண்பரிவார கும்பலை கட்டுப்படுத்து 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 கட்டுப்படுத்து. பாதுகாப்போம் 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 பாதுகாப்போம். அரசமைப்பு சாசனத்தை அரசமைப்பு சாசனத்தை பாதுகாப்போம் 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 பாதுகாப்போம். தேசியமாகும் தேசியமாகும். சமத்துவமே தேசியமாகும் சமத்துவமே தேசியமாகும். சாதியம் என்பது தேச விரோதம் சாதியம் என்பது தேச விரோதம். சாதி திமிரும் தேச விரோதம் சாதி திமிரும் தேச விரோதம். சாதி ஆணவம் தேச விரோதம் சாதி ஆணவம் தேச விரோதம். தமிழக அரசே ஒன்றிய அரசே தமிழக அரசே ஒன்றிய அரசே சட்டம் இயற்று சட்டம் இயற்று சட்டம் ஏற்று சட்டம் ஏற்று சாதி ஆணவ படுகொலைகளை சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்திட சட்டம் இயற்று தடுத்து நிறுத்திட சட்டம் ஏற்று. அணி திரள்வோம் அணி திரள்வோம் அணி திரள்வோம் அணி திரள்வோம். எழுச்சி தமிழரின் தலைமையிலே எழுச்சி தமிழரின் தலைமையிலே சமத்துவத்தை பாதுகாக்க சமத்துவத்தை பாதுகாக்க அரசமைப்பு சாசனத்தை அரசமைப்பு சாசனத்தை பாதுகாக்க அணிதிரள்வோம் பாதுகாக்க அணி திரள்வோம். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். சாதி ஆணவ சக்திகளால் சாதி ஆணவ சக்திகளால் உயிர் நீத்த போராளிகளுக்கு உயிர் நீத்த போராளிகளுக்கு உயிர் நீத்த தமிழர்களுக்கு உயிர் நீத்த தமிழர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். கொல்ல முடியாது கொல்ல முடியாது கொல்ல முடியாது கொல்ல முடியாது. பொறிக்கைகளால் கொல்ல முடியாது ஒடுக்குகிறால் கொல்ல முடியாது. கருத்தியலை தத்துவத்தை கருத்தியலை தத்துவத்தை பொறிக்கைகளால் கொல்ல முடியாது ஒடுக்குகிறால் கொல்ல முடியாது. எழுந்து வருவோம் எழுந்து வருவோம் எழுந்து வருவோம் எழுந்து வருவோம். அரசமைப்பு சாசனத்தை அரசமைப்பு சாசனத்தை பாதுகாக்கும் படையாக பாதுகாக்கும் படையாக எழுச்சி தமிழரின் தலைமையிலே எழுச்சி தமிழரின் தலைமையிலே எழுந்து வருவோம் எழுந்து வருவோம். எழுந்து வருவோம் எழுந்து வருவோம். சனாதன சக்திகள் தொடர்ந்து பரப்பி வருகிற வெறுப்பு பிரச்சாரத்திற்கு தமிழக இளைஞர்கள் பலியாகி வருகிறார்கள். இதனுடைய விளைவாக தமிழகத்தில் ஆணவ படுகொலைகள் அதிகரித்திருக்கின்றன. ஆகவே அதிகரித்து வருகிற ஆணவ படுகொலைகளை வலிமையாக தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு சிறப்பு சட்டம் ஒன்றினை தமிழக அரசு இயற்ற வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதிலும் இன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசு உடனடியாக எதிர்வருகிற சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே ஆணவ படுகொலைகள் தொடர்பான அதை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இது தொடர்பில் ஏற்கனவே ஒன்றிய அரசால் அமைக்கப்பட்ட சட்ட ஆணையம் ஒரு வலிமையான மசோதாவை வரைவு மசோதாவை தந்திருக்கிறது. இன்டர்ஃபரன்சஸ் in the matrimonials in the name of honor and tradition என்கிற அடிப்படையில் அதை பிரிவென்ட் செய்வது எவ்வாறு என்பதற்கான ஒரு சட்ட மசோதா ஏற்கனவே தயாரித்து வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இந்த சட்ட மசோதாவை மாண்புமிகு
தமிழக முதல்வரிடத்திலே தந்து அதை சட்டமாக்க வேண்டும் என்று நாங்கள் கோரியிருக்கிறோம். தொடர்ந்து எதிர்வருகிற சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலும் இதை வலியுறுத்துவோம். தமிழகத்தை பொறுத்தவரையில பாஜக உண்மைக்கு எதிரான பொய்மையை அரசியலாக்கி கொண்டிருக்கிறது. உண்மையான வரலாற்று அடையாளங்களை அவர்கள் பின்னுக்கு தள்ளுகிறார்கள். ராஜேந்திர சோழனையும் ராஜராஜ சோழனையும் கொண்டாடுவதைப் போல ஒரு பாவலாவை பாஜக வெளிப்படுத்துகிறதை தவிர கீழடி நாகரிகம் என்று சொல்லப்படக்கூடிய தமிழர்களுடைய தொன்மையை அடையாளப்படுத்தக்கூடிய நாகரிக தொடர்பான அகழ்வாய்வுகளை வெளியிட மறுப்பதும் அதை திரிக்க முயற்சிப்பதையும் நாம் பார்க்கிறோம். இதை போலவே தான் இடைநிலை சமூகங்களை சார்ந்தவர்களுக்கு ஒரு வெறுப்பு அரசியலை ஊட்டி உழைக்கும் மக்களுக்கு இடையிலே முரண்பாட்டை பாஜக தொடர்ந்து உருவாக்கி வருகிறது. இடைநிலை சமூகங்களை சார்ந்த ஜனநாயக சக்திகள் விழிப்போடு இருக்க வேண்டும். இத்தகைய வெறுப்பு அரசியலுக்கு நாம் இரையாக கூடாது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சொல்ல கடமை.